ஐவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஓல்டு கோல்டு, அதாவது பழைய நகையை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து புதுதாக நகை வாங்கும்போது என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் என்ன மாதிரியான டிப்ஸ் நமக்கு தெரியலை, எந்த விஷயங்களும் தெரியாமல் நம்ம போய் வாங்கினா எந்த அளவுக்கு வந்து நம்ம லாஸ் ஆகுவோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ ஓல்டு கோல்டு வந்து நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம நிறைய வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறனால தான் நமக்கு நிறைய லாஸ் வந்து டிடக்ஷன் இதெல்லாம் நடக்குது தவிர, ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவிர நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு தங்க நகையை மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அப்படியே பணமாக கேஷாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ₹1 கூட நான் லாஸே ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்கக்கிட்ட நீங்கள் நகையை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ₹1 கூட டிடக்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து அதை வந்து பணமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைய ரேட்டுக்கு நீங்கள் வச்சுருக்க கண்டிப்பாக அந்த நகை வந்து என்னவாக இருக்குன்னா, அந்த நகை பார்த்தீங்கன்னா ஒரு 22 கேரட்டோ இல்லை 18 கேரட்டோ இல்லை உங்களுடைய எந்த மாதிரியான பியூரிட்டியில் நீங்கள் நகையை வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு ஒரு பியூரிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்னைய ரேட்டுக்கு வந்து கிராம் எவ்வளோ வந்து கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நீங்கள் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்டிமெண்ட் நான் வந்துட்டு பழைய கோல்டு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்கக்கிட்ட நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப 75%க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஜிஎஸ்டி இல்லை, வேஸ்டேஜ் இல்லை, இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க உடனே ஓகே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த டிடக்ஷனும் இல்லாமல் கையில் வந்து அமௌண்ட் கேஷ் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பியூரிட்டி சென்டர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு ₹100 பே பண்ணிங்கன்னா கூட போதும். நான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அது உங்களுடைய கோல்டுக்கு வந்து பியூரிட்டி என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வந்து ஷீட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் காமிச்சிட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு வாங்கும்போது. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து HUID, அதுக்கப்புறம் வந்து ஹால்மார்க் இருக்கணும், 916 அந்த கரெக்டாக அந்த சீல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய கடைகளில் வந்து ஏமாற்றம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறது தான். ஸோ நீங்களுமே வந்து ஒரு ஓல்டு கோல்டுக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக HUID, அதுக்கப்புறம் 916 என்ன போட்டிருக்கு ஏது போட்டிருக்குங்கிறதெல்லாம் நல்லா சீல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பியூரிட்டியும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. ஸோ இப்படி நம்ம வாங்குகிற பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய லாபம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3% நமக்கு ஜிஎஸ்டி கிடையாது. முக்கியமாக வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து எஸ்கேப் ஆகிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஓல்டு கோல்டு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நாளைக்கு இதெல்லாம் நான் விற்க தான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஓல்டு கோல்டு வாங்குறதுல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சேவிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே நினச்சிங்கன்னா ஓல்டு கோல்டு வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அந்த கோல்டோட பியூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 கேரட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 916 தெரியும், அதில் 91.6% தான் கோல்டு வந்து இருக்குது, மற்றதெல்லாம் வந்து சம் மெட்டல்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 18 கேரட் கோல்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொண்டு போய் சேல் பண்ண போகிறீங்க ஒரு ஷாப்பில். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் 75% மட்டும்தான் கோல்டு வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு 10 கிராம் கிட்ட வந்துட்டு நீங்கள் கோல்டு எடுத்துகிட்டு போகிறீங்க, அதாவது ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு போகிறீங்க 18 கேரட்டில் அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் பக்கம் தான் உங்களுக்கு வந்து பியூரிட்டி கோல்டு வந்து இருக்கும். மற்றதெல்லாம் வந்து தாமிரம், சம் மெட்டல்ஸ் தான் உங்களுக்கு, வெள்ளி, இது மாதிரியான மெட்டல்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கேரட்டுக்கு வந்துட்டு 4.166 வரும் உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கேரட்டையும் நீங்கள் அதோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 10 இன்ட்டு போட்டுட்டு அந்த பியூரிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அந்த 75/916, அதாவது 22 கேரட்டுக்குள்ளே அந்த
பர்சன்டேஜ் அதையும் போட்டுட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8.18 கிராம்ஸ் வருது. ஸோ இப்போ வந்து 8 கிராம் பக்கம் தான் உங்களுக்கு வந்து ஒரு 18 கேரட் வந்து நகையில் வந்து உங்களுக்கு வந்து கோல்டோட பியூரிட்டி வந்து இருக்கும். ஸோ 22 கேரட் உள்ள ஒரு நகையை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரியான டிடக்ஷன்ஸ் வந்து இருக்கும். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 கிராமுக்கு இந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்து உங்களுக்கு வந்து 100 மில்லிகிராம்லேருந்து 200 மில்லிகிராம் இந்த மாதிரி மில்லிகிராம்ஸில் நாங்கள் வந்து டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் வந்து 1%, 2%, 3% இந்த மாதிரி பர்சன்டேஜில் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மில்லிகிராம்ஸில் குறைக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 100 200 குறைக்கிறது பெர் கிராமுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய வந்துட்டு பெரிய பெரிய ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜில் தான் லெஸ் பண்ணுறாங்க டிடக்ஷன் எல்லாமே. நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து மில்லிகிராமில் உங்களுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு மில்லிகிராமில் ஸ்லே பண்ணுங்கள். இல்லை எனக்கு 100 200 வந்து கிராமுக்கு கம்மி பண்ணுறது அது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு என்னவோ உங்களுக்கு அந்த 18 கேரட்டுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதில் டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி டிடக்ஷன்ஸ் இருக்கும். தங்கமயிலில் ஒரு மாதிரி இருக்கும், லலிதாவில், ஜிஆர்டியில் எல்லாத்துலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதையுமே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் நீங்கள் வந்துட்டு ஓல்டு கோல்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நான் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது எந்த ஒரு ஷாப்புக்கான ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே காமிக்கிறாங்க. ஸோ இப்போ செயினுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3% வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளாட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஓல்டு கோல்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க 2 பவுன் கொண்டு போகிறீங்க 16 கிராம். ஸோ இப்போ அன்னைய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14,500 வந்து ஒரு கிராமுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2,32,000 வந்து வரும். ஸோ அப்படி வரும்போது அவங்க டிடக்ஷனுங்கிற லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு டிடக்ஷன் பண்ணுற வந்து 1% வந்து இங்கே லெஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து தங்கமயில் ஷாப்பில் 1% வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து லெஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிஆர்டி லலிதா கம்பேர் பண்ணும்போது அது 2% வந்து லலிதா, அதுக்கப்புறம் ஜிஆர்டி வந்து 3% சம்திங் வந்துட்டு டிடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ 1% லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2,320 ஸோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஓல்டு கோல்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2,320 லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 2,29,680 நீங்கள் வந்து கையில் வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப லெஸ் பண்ணாமல் ரொம்ப வந்து டிடக்ஷன் ஆகாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா சில நல்ல ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு தங்கமயில் நான் பேஸ் பண்ணி சொல்லலை, நீங்கள் எங்கே வந்து எல்லா இடத்தையும் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு சேல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஓல்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகத்தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா வாங்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஓல்டு கோல்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டிலேருந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கொடுக்காமல் நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.